நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சோம்பு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடி மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதும், ஒரு 2 நிமிஷத்தில் சர்பத் தயார் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரிய சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு சின்ன சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 விதமான சோம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பெரிய சோம்பு, இன்னொன்று வந்து சின்ன சோம்பு. நீங்கள் ஒரு விதமான சோம்பு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதில்ல. ஒன்று நல்ல பெரிய சைஸாக இருக்கும், இன்னொன்று வந்து நல்ல சின்ன சைஸாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா மட்டும் போதும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கல்கண்டு கூட சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கல்கண்டு தான் எடுத்திருக்கேன். கல்கண்டு ஒரிஜினலாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ள நூல் இருக்கும், அப்போ அது ஒரிஜினலான கல்கண்டுன்னு அர்த்தம். இந்த கல்கண்டு நம்ம எடுத்துக்கும் போது நல்லா வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த சம்மரில் கண்டிப்பாக இந்த கல்கண்டு போட்டு சாப்பிடுங்க. நான் இப்போ சொன்ன அளவுகளுக்கு வந்து 200 கிராம் அளவு கல்கண்டு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இதில் நீங்கள் டைமண்ட் கல்கண்டெல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் கல்கண்டு தான் யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் நூல் இருக்கும்ல, அதனால் ஒரு சின்ன உரலில் வச்சு இது போல் தட்டிக்கோங்க. தட்டிட்டு அது உள்ளே இருக்க நூலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கல்கண்டு கடைகளில் கிடைக்கலன்னா இதோட ஆன்லைன் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நூல் இருக்குல்ல, இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 200 கிராம் அளவு கல்கண்டு எடுத்து மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த நூலை ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி டைமண்ட் கற்கண்டு யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து கிட்டத்தட்ட நார்மல் ஒயிட் சுகர் போல தான். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம். இப்போ நான் வந்து 200 கிராம் அளவு பெரிய கற்கண்டை மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம ஆற வச்சுருக்க சோம்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்தளவு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னியில் இது நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஜலிச்சதுக்கப்புறமா மீதம் இருக்கும்ல கப்பி, அதை வந்து மறுபடிக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மறுபடிக்கும் ஜலிச்செடுக்கணும். இது கண்டிப்பாக இந்த ஜலிக்கிற ப்ராசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம சர்பத் குடிக்கும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மீதம் இருந்த அந்த கப்பியை வந்து நான் மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ வந்து கப்பி ஃபார்ம் ஆகிருந்துருக்கு. இதெல்லாம் நம்ம அப்படியே டைரெக்டாக சர்பத்தில் போட்டு குடித்தோன்னா வாயில் கடிப்படும், அப்போ வந்து அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதை மறுபடிக்கும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பவுடர் வந்து தயாராகிருச்சு. நம்மளோட சோம் சர்பத் செய்கிறதுக்கான பவுடர் தயாராகிருச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பவுடர் முழுமையாக ஆறிடுச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். பிளாஸ்டிக் டப்பா அப்படி இல்லைனா கண்ணாடி ஜாடியில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சில்வர் ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். நார்மலாக நம்ம சம்மரில் சர்பத் குடிக்க ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி சர்பத் குடிக்கும்போது அது உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த சோம்பு வச்சு செய்கிற சர்பத் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சோம்பில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த சம்மரில் இந்த சோம்பு சர்பத் குடிக்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். ஸோ கண்டிப்பாக வந்து
இந்த சோம்பு சர்பத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பொடி வச்சு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 விதமாக இன்றைக்கி சர்பத் செய்ய போகிறேன். ஒன்று வந்து பால் வச்சு, இன்னொன்று தண்ணி வச்சு. ஸோ இப்போ ஒரு கிளாஸில் 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல சில்லான கூலிங் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சர்பத் வந்து நம்ம தண்ணி வச்சும் ரெடி பண்ணலாம், காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சும் ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இது நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய பால், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கூலிங் பத்தலைன்னா இதுக்கு மேலே ஐஸ் கட்டி சேர்த்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சோம்பு சர்பத் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோம்பு சர்பத் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.